வாக்குப்பதிவு ஏன் நிறுத்தப்பட்டது, ஓட்டுப்பதிவு ஏன் தொலைக்காட்சிகளில் வெளிப்படையாக அறிவிக்கல, அது முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த 2 மணி நேரத்துக்கு மேல திடீர்னு எப்படி சார் திடீர்னு அப்படியே சந்திரமுகி படத்துல வர மாதிரி 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு, இப்ப 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பாஜக. இந்த புயல் என்னைக்கே அடிச்சிருக்க வேண்டியது, லேட்டா இந்த புயல் அடி. ஆமா ஆமா அடிச்சு பூரா திருட்டு கூட்டம் சார் இது. இந்த திருட்டு கூட்டத்தினுடைய வெளிப்பாடு என்ன வரணும், அதிகாரம் தன் கையில் இருக்கின்ற ஆணவத்துல. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வாக்கு திருட்டு அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு, ஒரு அரசியல் ஒரு பெரும் புயலே கிளப்பி இருக்கு. இதை பத்தி உங்களுடைய பார்வை? இல்ல ஆக்சுவலா என்னன்னா இது வந்து இன்னைக்கு வந்து தாமதமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இது எப்போ வந்திருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த பாஜக அரசு இந்த புயல் என்னைக்கே அடிச்சிருக்க வேண்டியது, லேட்டா இந்த புயல் அடி. ஆமா ஆமா அடிச்சு துவம்சம் பண்ணிருக்க வேண்டிய புயல் இது. இப்போ வந்து எந்த அளவுக்கு பாஜக அரசாங்கம், அதுவும் மோடி தலைமையிலான அரசாங்கம் மக்களை ஏமாத்தி நம்மளையெல்லாம் ஏமாத்தி தேர்தல் கமிஷன் மாதிரியான தன்னாட்சி அமைப்புகள் எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு, ஏற்கனவே இடி வச்சிருக்காங்க, ஐடி வச்சிருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க கையில வச்சிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் இப்ப அவங்க கைப்பாவையா மாறி போயிடுச்சு. டோட்டலா எல்லா இடங்களிலும் எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்கன்ற சந்தேகம் ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், 2014 மோடி அரசாங்கம் உள்ள நுழையும் போது அவங்க சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னா 2G. மிகப்பெரிய பொய். அந்த அவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு முன்பாக நாடு முழுக்க ஒரு பெரிய அலை ஏற்படுத்தி திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில அமைச்சரவையில் இருக்கும்போது 2G அலைக்கற்றை மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ஏமாத்திட்டாங்க, பல லட்சம் கோடி ஏமாத்திட்டாங்க. இதுவரை கணக்கிலே வராத சிஜி அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, 1,70,000 கோடி அப்படின்னா அந்த சைபர் எத்தனைன்னு தெரியாது யாருக்குமே. அப்படி இமேஜ், அதாவது கற்பனைக்கு எட்டாத ஒரு மிகப்பெரிய ஊழலை திமுக அரசாங்கம் செய்து விட்டது, அதாவது திமுக செய்து விட்டது. அதற்கு காங்கிரஸ் துணை போயிடுச்சுன்னு சொல்லி நாடு முழுக்க ஒரு பெரிய பரப்புரையை மேற்கொண்டு அதன் மூலமா நம்ப வச்சு ஆராசாவை அரெஸ்ட் பண்ணி, கனிமொழி அரெஸ்ட் பண்ணி பயங்கரமான பிரச்சனை. அதுக்கு ஆராசாவே தானே அது வாதியாக அவர் வந்து வாதிட்டு தனியா அவரே அதுக்கான எல்லா சட்ட நுணுக்கங்களையும் எடுத்து போட்டு இது அந்த மாதிரி ஊழலே நடக்கல. ஏன்னா கடைசி நாள்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம சொல்ல சார், நீங்களும் நானும் சொல்லல சார், பாக்குற மக்களுக்கும் நல்லா தெரியும் அந்த ஊழலுடைய விஷயம் என்னன்னு. அது ஊழலே இல்லைன்றது கடைசியில் தீர்ப்பாயிருச்சு. என்னன்னா ஓபி சைனியோட தீர்ப்பினுடைய கடைசி நாள்ல அவர் கொடுத்த தீர்ப்புல சொன்ன மிக முக்கியமான வாசகம் இன்னைக்கும் ஆக்சுவலா இந்த மதவாத கும்பல் வந்து யாரெல்லாம் எங்கெல்லாம் அதிகார மையங்களை உட்கார வைக்க முடியுமோ அந்த வேலையை ரொம்ப பொறுப்பா கரெக்டா சிறப்பா செஞ்சு இவங்களுடைய முழு கட்டுப்பாட்டுல இந்த நாட்டினுடைய அதிகார மையத்தை எடுத்துட்டாங்க. இந்த அதிகார மையம் உள்ள வந்த பிறகு இவங்க செஞ்ச வேலை என்னன்னா, யாரெல்லாம் சமூக நீதி பேசுறாங்களோ, யாரெல்லாம் மக்களுக்காக பேசுறாங்களோ எல்லாரையும் ஓரம் கட்டுற வேலையை பார்த்தாங்க. இதுதான் அவங்க கிளியர் கட்டா செஞ்சது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வந்து இவ்வளவு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு, தேர்தல் கமிஷன் நியாயமான நடுநிலையாக செயல்பட வேண்டிய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமாகவும் குறிப்பிட்ட ஆட்களுக்கு சாதகமாகவும் அவங்களுக்கு கைப்பாவையாக ஜால்ரா அடிக்கிற நபர்களாக மாறி போயிட்டாங்க தேர்தல் கமிஷன். நம்ம ராகுல் காந்தி மாதிரி 19 அந்த குற்றச்சாட்டை சொல்லிட முடியாதுல்ல. ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த வாக்கு திருட்டுல சார்? நீங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை எடுத்தா, இன்னைக்கு ராகுல் காந்தி பெங்களூர்ல ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி கிடையாது, ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய, அதுவும் பிரகாஷ்ராஜ் போட்டியிட்ட தொகுதி, நடிகர் பிரகாஷ்ராஜ் போட்டியிட்ட தொகுதி, அந்த தொகுதியில ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் எப்படி கையாளப்பட்டிருக்கு. நீங்க இந்த தரவுகள் எல்லாம் ஏதோ ராகுல் காந்தி தனியா பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க இந்த கேள்வி எழுப்பலாம், நானும் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். ஆனால் இந்த தரவுகள் எல்லாம் கொடுத்தது யாரு? தேர்தல் கமிஷன் கொடுத்த தரவு. நான் கேட்க வரேன், டிஜிட்டல் இந்தியான்னு தானே சொல்றீங்க சார்? எல்லாம் டிஜிட்டல், நாடு முழுக்க டிஜிட்டல், எதை தொட்டாலும் டிஜிட்டல்னு சொல்றீங்கல்ல. அப்ப வாக்குச்சீட்டு, வாக்காளருடைய பட்டியல் இந்த டிஜிட்டல்ல நீங்க வச்சிருக்கலையா? ஏன் கொடுக்க பயப்படுறீங்க? முதல் நம்பர் 1 கேள்வி. ஏன் கொடுக்க பயப்படுறாங்கன்னா, கொடுத்தா அடுத்த 10வது நிமிஷம் தேர்தல் கமிஷனுடைய பித்தலாட்டம், ஏமாத்து வேலை, மொள்ளமாரித்தனம் அனைத்து வெளியில வந்துடும். நீங்க யாரையெல்லாம் சேர்த்திருக்கிறீர்கள், யாரையெல்லாம் நீக்கி இருக்கிறீர்கள், அடுத்த 10 நிமிஷம் எடுத்துட முடியும் சார். 7 அடி உயரத்துக்கு மிகப்பெரிய, அதுவும் ஜெராக்ஸ் பேப்பர் கொடுத்துருக்கீங்க. அந்த ஜெராக்ஸ் பேப்பர்ல ஒரு பேப்பரையுமே அவங்க 6 மாசத்துக்கு அதை வந்து ஸ்க்ரூட்டினை பண்ணி யாரெல்லாம் எங்க இருந்து எங்க வந்திருக்காங்க. சரி, இந்த 7 கட்ட வாக்குப்பதிவு 6 கட்ட வாக்குப்பதிவு எல்லாம் மொள்ள மாதிரி தனம் சார், முடிச்சவைக்கு தனம் இதெல்லாம். ஏன்னா இங்க ஓட்டு போட்டவன அடுத்த மாநிலத்துக்கு போவதற்கான வாய்ப்பு, அப்பதான் இங்க இருந்து அவன் போக முடியும்.
இன்னைக்கு எடுத்து பாருங்களேன், ஒரு நபர் பேர்ல நார்த் இந்தியால 5 வாக்கு இது வச்சிருக்கான், 6 வச்சிருக்கான், 4 வச்சிருக்கான். ஒரு 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 வீடியோ வெளியில வந்தது. ஒரு கவுன்சிலரோ யாரோ ஒருத்தருடைய மகன் 16 வயசு தான் அவன். இன்னும் அந்த வீடியோ இருக்கு இணையத்துல. 8 ஓட்டு போட்ட பிஜேபிக்குன்னு பட்டன் அமைக்கிட்டு வீடியோ போடுறான் சார் லைவ். அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன தேர்தல் கமிஷன் பண்ணுச்சு? சரி, அது ஒரு பக்கம். அது மாதிரியான இப்ப ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுலயே மிக பிரதானமான குற்றச்சாட்டா நான் பாக்குற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவங்க வந்து இவ்வளவு வாக்காளர்கள் நீக்கிட்டீங்க, அவ்வளவு வாக்காளர் சேர்த்தீங்க, அதை லிஸ்ட் சொல்லுங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். உங்க தேர்தல் கமிஷனுடைய வாதத்துக்கே வந்துடுறேன் நான். தேர்தல் கமிஷன் நேர்மை, நீதி, நியாயம், ஐயோ தாங்கவே முடியாத அளவுக்கு நீங்க நீதியான ஆட்கள் தான், தப்பே இல்லை. 5 மணிக்கு மேல யாரெல்லாம் வாக்களிக்கப்பாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க. நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, நானும் ஓட்டு போட்டிருக்கேன். 5 மணிக்கு மேல போனோம்னா கியூல நிக்கிற ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி உள்ள யாரும் போக முடியாது. அப்ப கியூல நிக்கிற எல்லாருக்கும் ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த சீட்டு வச்சிருக்கிறவங்க பிளஸ் அவங்க ஓட்டர் ஐடி இருக்கணும், இல்ல தேர்தல் கமிஷன் கொடுக்குற ஏதோ ஒரு ஐடி இருக்கணும், எடுத்துட்டு போய் நீங்க ஓட்டு உள்ள போடலாம். 5 மணிக்கு மேல 6 மணிக்குள்ள அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அல்லது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள எல்லா குறிப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 78 பூத்துகள்ல பல லட்சம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கு. சரி, ஓகே, ரைட். ஆர்வத்துல வந்து போட்டான் சார், ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்காக வந்து போட்டான், உங்க பாணியிலே வந்துருவோம். எலெக்ஷன் கமிஷனுடைய பூர்வாங்க விஷயம் என்னன்னா, காலங்காலமாக அதுவும் பிரச்சனைகள் நிறைய வந்ததுனால சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எடுக்கணும்ன்றத முதல்ல இருந்தே 7 மணிக்கு ஆரம்பிக்குது இல்ல, அதுல இருந்து முடிகிற வரைக்கும் அந்த பேலட் பாக்ஸ்ல மூடி க்ளோஸ் பண்ணி சீல் வைக்கிறான் பாருங்க, அது வரைக்கும் நீங்க வந்து செய்யணும். அதுதான் ஆஸ் பர் நார்ம்ஸ். இது வரைக்கும் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 78 பூத்து அதிகமாக சொல்றாங்க இல்லையா, இந்த பிரச்சனைக்குரிய பூத்துன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பூத், அந்த பூத்துல 5 மணிக்கு மேல ஓட்டு பதிவு முடிகிற வரைக்கும் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொடுங்கன்னு கேட்டா தேர்தல் கமிஷன் நியாயவாதி தானே, நேர்மையானது தானே, நீங்க கொடுத்துட்டு போறது உங்களுக்கு என்ன கேடுகாலம்ன்ற நான். என்ன கேடுகாலம் உங்களுக்கு? அதுக்கு பதில் சொல்றாரு, முட்டு கொடுக்கலாம் சார், முட்டு கொடுக்கறதே தெரியாம முட்டு கொடுப்பானுங்க எல்லா அதிகாரிகளும். ஆனா இந்த தேர்தல் கமிஷன் காரி துப்புற மாதிரி நான் முட்டு கொடுக்க வந்திருக்கேன், நான் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, நான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆளுன்னு சொல்லாம அதுக்கு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. உலகமாக காமெடிலையும் காமெடி சார். அது எனக்கு என்ன டவுட்னா, அது பூத் ரூமா பாத்ரூமான்னு தான் டவுட். ஏன் இப்படி ஒரு விமர்சனம் தேர்தல் கமிஷன் மீது? ஆமா சார், அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 5 மணிக்கு மேல ஏன் வீடியோ கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயோ அது கொடுக்க முடியாதுங்க, அதெல்லாம் நாங்க வெளியிட முடியாது. ஏன் வெளியிட முடியாது அப்படி கேட்டா பதில் என்ன வருது தெரியுமா? அதுல பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, தாய்மார்கள் நிப்பாங்க, அவங்க நிக்கிற வீடியோ எல்லாம் நான் கொடுக்க மாட்டோம். கேட்டா பாத்ரூம் வீடியோட கேட்டோம், பூத்ரூம் வீடியோ தானே கேட்கிறோம். கோபம் வருமா வராதா சார்? எவ்வளவு அயோக்கியத்தனம் சார். இவர் எப்படி எலெக்ஷன் கமிஷனை ஏத்துக்கிறது? இந்த யாருக்கு வேலை செய்யறாரு? எங்களுக்கு வேலை செய்யணும் சார். ஓட்டு போடுற எங்களுக்கு பதில் சொல்லணும் அவரு. நான் வாக்காளனா பேசுறேன், பத்திரிகையாளனா விட்டுருங்க. ஓட்டு போட்டிருக்கேன், நான் ஏன் ஓட்டு நான் யாருக்கு போட்டேன்றது எனக்கு தெரியும் சார். ஆனா நான் அவர்களுக்கு தான் போட்டேன்றது எந்த அத்தாட்சியும் என்கிட்ட கிடையாது. ஆனா வாக்குச்சீட்டு முறை இருந்தா நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தெரியும்ல, எப்போனாலும் எடுத்து பாத்துக்கலாம்ல. டிஜிட்டல் முறைன்னு நீங்க வந்து விளக்கண முறை, இந்த டிஜிட்டல் முறையை கொண்டு வந்த பிரேசிலா இருக்கட்டும், கொண்டு வந்த ஜெர்மனியா இருக்கட்டும், எல்லாருமே எல்லா வெளிநாடுகளும் உலக நாடுகள் அனைத்தும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஏமாத்து வேலை பண்ண முடியும், ஃப்ராடுத்தனம் பண்ண முடியும், எங்களுக்கு வேணாண்டான்னு ஓடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இந்தியா உலகத்திலே மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு. நம்ம வந்து ஓட்டு போட்டு நம்ம அந்த ஓட்டு சீட்டை வந்து எண்ணி முடிக்கிறதுக்குலாம் பல நாட்கள் ஆகும். அதனால அது பெரிய பின்னடைவு ஆயிரும். அதனால எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எடுத்துட்டு வந்தேன்றீங்க. உங்க பித்தலாட்டத்துக்கு நாங்க என்ன ஆளா? ஆள் போட்டு என்ன தெரியாதா உங்களுக்கு? என்ன முடியாதா சார்? எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வாக்குச்சீட்டு முறை இருக்கும்போது நம்ம நள்ளிரவுல ஓட்டு எண்ணிட்டு இருப்பாங்க, விடிய விடிய படம் போட்டுட்டு இருப்போம். அப்பெல்லாம் வந்து சேனல்கள்லாம் கிடையாது, தூர்தர்ஷன்ல தான் வரும். படம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இரவுல முழுக்க எண்ணுவாங்க. 4 படம் ஓடும். இடையில அவங்க அறிவிச்சுட்டே இருப்பாங்க, இந்த தொகுதி அந்த தொகுதி இவ்வளவு ஓட்டு இவ்வளவு எண்ணிக்கை இவ்வளவு எண்ணிக்கைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. விடிய காலையில 4 மணி 5 மணிக்கு ஒரு தொகுதியினுடைய வெற்றி முகம் யாருக்குன்னு சொல்லுவாங்க. காத்திருந்து நம்ம கேட்டது இல்லையா சார்? ஓட்டு போட்டு நான் என்னை ஆளை அவன் தகுதி அடைந்த ஆளுன்னு சொல்லி நான் ஓட்டு போடுறேன் சார். நான் தேர்ந்தெடுக்கிறவர் ஜெயிச்சாரா இல்லையா, தோத்து போயிட்டாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் காத்திருக்கிறேன். உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு எங்க நோகுது? ஆள் போடு. ஆனா எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி எல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் வெயிட்டேஜான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலையா வாக்கு திருட்டு விஷயத்துல? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் உட்பட என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்கட்சிகள் முன்னெடுத்து போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கும் ராகுல் காந்தி போட்ட வெடிகுண்டு, அவர் சொன்னார்ல நான் குண்டு வீசுறேன், பெரிய லெவல்ல அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும்.
அவர் சொன்ன விஷயம் ஒரே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. மோடி வந்து நேர்மையாளர் தானே சார், நியாயமானவர் தானே, அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. பிரதமர் அப்படிதான் எல்லாரும் பார்க்கிறாங்க. பிரதமரை அப்படித்தானே பாக்குறீங்க. நான் சொல்றேன் இந்த ஓட்டு திருட்டுக்கு சூத்திரதாரியா அவர் தான். ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு? அப்படி என்ன ராகுல் காந்தி சொல்லிட்டாரு? ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் ஓரமா வைங்க. நம்ம ராகுல் காந்தி சொன்னோம்னா ஏதோ ராகுல் காந்தியினுடைய அடிவருடின்னு நம்மள சொல்லுவாங்க. நான் பத்திரிகையாளரா சொல்றேன், இதுவரை பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரே ஒரு முறை அவங்க கேள்விக்கு பதில் சொல்லிருக்காரா? ஊர் முழுக்க போய் பேசுறாருல, ஓட்டு திருடிட்டாயா நீ, உன்னுடைய வாரணாசி தொகுதியிலேயே நீ வந்து பின்னடைவை சந்தித்தால் 2 மணி நேரம் ஏன் சார் நிறுத்துறாங்க ஓட்டுப்பதிவு ஏன் நிறுத்தப்பட்டது? ஓட்டுப்பதிவு ஏன் தொலைக்காட்சிகள்ல வெளிப்படையாக அறிவிக்கல? அது முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தால, வாரணாசியில பின்னடைவு கிட்டத்தட்ட 6000 வாக்குகளுக்கு மேல பின்னடைவுல இருக்காருன்னு சொன்னவரு அடுத்த 2 மணி நேரத்துக்கு மேல திடீர்னு எப்படி சார் திடீர்னு அப்படியே சந்திரமுகி படத்துல வர மாதிரி திடீர்னு உழுதான், திடீர்னு அப்படியே வருதான்ற மாதிரி காமெடி மாதிரி எப்படி ஒரு திடீர்னு வந்து ஜெயிச்சிருவாரு? 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சேனாரு, இப்ப 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சதா சொல்றாங்க. அப்ப அதுக்கு மேல பண்ண முடியல, உங்களால ஏமாத்து வேலை செய்ய முடியலையா? நீங்க நேர்மையாளராக இருந்தா வாரணாசி தொகுதியில ரிசைன் பண்ண சொல்லுங்க. வாக்கு சீட்டு முறையில மோடியை நிப்பாட்ட சொல்லுங்க சார். அவர் டெபாசிட் வாங்க மாட்டார், நோட்டாவை விட கேவலமா போயிருவார். ஏன் இப்படி ஒரு விமர்சனம்? ஏன் இப்படி ஒரு அவங்களுடைய லெவல் அவ்வளவுதான். பாஜகவுடைய லெவல் நோட்டாவுக்கு கீழே தான். நாடு முழுக்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன் சார். மக்கள் அவங்களை ஏத்துக்கவே இல்லை சார். பின்வாசல் வழியாகத்தான் எல்லா ஆட்சி அதிகாரங்களும் பிடிச்சாங்க. நான் சொல்லல, நாடு முழுக்க இருக்கிற எல்லா அதிகார மையத்திலையும் அவங்க உட்கார்ந்தாங்கல்ல, எல்லா ஆட்சி அதிகாரத்தை எல்லா மாநிலங்களையும் எடுத்து பாருங்க, பின்வாசல் தான் வந்திருப்பாங்க. நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை. இப்போ யாரு மக்கள் துரத்தி விட்டாங்க. நீ நியாயமான ஆளா தான் தோத்து போயிட்டல, விட்டுட்டு வெளியே போயிருக்கணும். நிதிஷ்குமார் என்ன மிரட்டி வச்சிருக்கீங்க, சந்திரபாபு நாயுடு என்ன மிரட்டி வச்சிருக்கீங்க? இவங்க 2 பேரும் இல்லைன்னா உனக்கு ஆட்சியே கிடையாது. உனக்கு விரட்டிட்டாங்கல்ல சார், ஏன் அந்த சீட்டை வச்சு உட்கார்ந்துருக்கீங்க? பல உண்மைகள் வந்து மறைக்கப்படுது சார். இப்ப ராகுல் காந்தி போட்ட வெடிகுண்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்காரு? பீகார்ல போய் வந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சாரு. பீகார்ல போய் மக்கள்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்ல, ஏன்னா பீகார் தேர்தல் வருது. உலகத்திலேயே தேர்தலுக்கு 2 மாதம் 3 மாசத்துக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலை நாங்க திருத்தம் பண்றோம், அதுல ஆளை வெளியே தூக்கி போடுறோம், எந்த நாட்டிலும் நடக்காது சார். கேவலம் கேடுகட்ட பாஜக ஆட்சியில தான் நடக்கும். ஓராண்டுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை. தேர்தலுக்கு முன்னாடி எங்க யார நிக்கிறீங்க? உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் தீவிரமா தெரியுது. பேர் என்ன? இஸ்மாயில், தூக்குடாவன. பேர் என்ன? இப்ராஹிம், தூக்குடாவன. இந்த நாட்டில் எல்லாரும் வாழ்வதற்கு தகுதி இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா பீகார்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாருக்குமே ஓட்டு இல்லையா? பெரும்பான்மையான இஸ்லாமியரை தூக்கி இருக்காங்க சார். நான் சொல்ல சார், இத எல்லா டேட்டாவும் சொல்லு. 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியதாக சொல்லி கோர்ட் உத்தரவிட்ட பிறகு தான் 10 லிஸ்ட் வெளியே வந்திருக்கு. 65,000 பேரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க. 65 லட்சம் வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க. அத்தனை பேருமே காங்கிரஸ் ஓட்டு போடக்கூடியவர்களா அல்லது அத்தனை பேருமே இஸ்லாமியர்கள் அப்படின்னு முடிவுக்கு வந்துட முடியுமா? நம்ம முடிவு வர வேண்டிய அவசியம் இல்லை சார். அங்கே பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதே நேரத்துல இவ இந்துவா இருந்தாலும் நமக்கு ஓட்டு போட மாட்டான். இந்த இடத்துல நமக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு, இந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்குது தொடர்ந்து, அல்லது காங்கிரஸ் கூட்டணியில் நிக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க, லல்லு பிரசாத் யாதவோட தேஜஸ்வி ஜெயிக்கிறாரு, அவர்களுடைய கட்சி ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் யாரெல்லாம் நமக்கு வாக்கு வராதோ, உங்களுக்கு தெரியல லோக்கல்ல, நீங்க தானே சார் சொல்றீங்க. நேரடியாக மக்களை சந்திச்சு நான் இதெல்லாம் நல்லது பண்ணிருக்கேன், இவ்வளவு லிஸ்ட் 10 வருஷத்தை தாண்டி நான் வந்து ஆட்சியில இருக்கேன், உங்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன், பிரதமர் மோடியால 10 நிமிஷம் தொடர்ந்தாப்புல நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கேன், 10 விஷயத்த சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 10 வேணாம் சார், 1 சொல்லுங்க. இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணேன்னு. நாடு முழுக்க ஊர் சுத்ததான் சார் தெரியும் அவருக்கு. இந்த ஊர் நாடா சுத்தி 10 காசு பிரயோஜனம் இல்ல. நம்முடைய அந்நிய செலாவணியில ஆரம்பிச்சு நம்முடைய ஜிடிபி சொல்றோம்ல, பொருளாதார விஷயம் மொத்தமா சரிஞ்சு அதர பாதாளத்துக்கு போனது எப்ப தெரியுமா? பாஜக ஆட்சியில உட்கார்ந்த பிறகுதான். பொதுத்துறை நிறுவனங்கள் ஒண்ணு கூட நம்ம கையில இல்ல. இப்ப மொத்தத்தை வித்து வாயில போட்டாங்க, எல்லாம் வாயில போயிருச்சு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மன்மோகன் சிங் ஒருத்தர் இருந்தார். நான் உலகமே பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இந்தியா மட்டும் தான் தலை நிமிர்ந்து நின்றுச்சு. அதற்கு காரணம் என்னன்னா மன்மோகன் சிங் ஒருத்தர், அவருடைய ஆட்சியினுடைய நிர்வாக திறமையினாலதான் அன்னைக்கு அந்த அரசாங்கம் அப்படி நம்ம எல்லாம் சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஏழைகளே இல்லாத நாடை உருவாக்குறோம்னு மோடி வந்து சொல்லுவார் அடிக்கடி. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? ஏழைகளே இல்லாத நாடுனா ஏழையே காலி பண்ணிடணும் டோட்டலா. பணக்காரனுக்கு அடிவரடி வேலை பார்க்கறது. அந்த நாடு வந்து அம்பானிக்கு அதானிக்கு மட்டும்தான் வாழறதுக்கு தகுதி இருக்கா? ரோட்ல இருக்கிற யாருக்கும் வாழ தகுதி இல்லையான்னு கேட்டா எலெக்ஷன் கமிஷன் முட்டு கொடுக்கும். அதுக்கு வந்து என்ன தெரியுமா? 0.
உங்க வீட்டு நம்பர் என்ன 0. ஏன்டா 0க்கு 3 லட்சம் பேருக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அவர்களும் இந்த நாட்டில் வாழ தகுதியானவர்கள். அவர்களுக்கு வீடே கிடையாது, அவங்க எல்லாம் ரோட்ல வசிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நாங்க 0ன்னு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கோம். சரி 0ன்னு கொடுத்துட்டீங்க, ஓகே. அது ஏன்னா அப்பம் பேரு WZXYABCDன்னு போட்டிருக்கீங்க. எந்த ஊர்ல நாட்டுல உலகத்துல எங்கேயாவது அப்பம் பேர் ABCDன்னு வருமா சார்? டைப் அடிக்கும் போது சொல்லி கொடுப்பாங்க அப்பெல்லாம், இப்ப கிடையாது. அப்ப டைப் ரைட்டிங் மிஷின் அடிக்கும் போது நான் AFDG சொல்லி தருவாங்க தெரியா, அந்த மாதிரி அடிச்சிருக்கான் சார். கண்ணாபுரம் அடிச்சிருக்கான் சார். இதெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கு. ஏதோ ஒண்ணு தவறு சார், ஒரு தவறு நடக்கலாம். 65,000 வாக்காளர்கள் நீக்கிட்டு 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டு புதுசா 3 லட்சம் வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க சார். நீங்க யாரையும் நீக்குங்க, யாரையும் சேருங்க சார். அப்படிதான் சொல்ல வரீங்களா? நீங்க சேர்த்த எல்லாம் டுபாகூரா தான் இருக்கும். நான் ஒத்துக்க மாட்டேன் அதை. நான் இல்ல, எந்த உண்மையான இந்திய குடிமகனும் ஒத்துக்க மாட்டான். நான் திருப்பி கேட்கிறேன், உங்க பாணிக்கே வரேன் சார். உங்களோட எப்படி நான் வந்து நீங்க சொன்ன தேர்தல் கமிஷனுடைய பூத்ரூம் கதையை வந்து சொன்னனோ அதே மாதிரி 0 கொடுத்துருக்கீங்கல்ல, 0ன்னு ஒரு வீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க அந்த SIRன்னு ஒரு சார்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, SIR. அந்த அதாவது வரைவு திருத்த சட்டம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கல்ல பீகார்ல. அதுல அவங்க சொல்ற ஆவணங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஆவணங்கள்ல பல ஆவணங்கள் சொல்றாங்க, நீங்க தான் வசிக்கிற, நீ இந்த நாட்டுக்காரன் எல்லா கேள்வி கேட்கறாங்க. அதுல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இருப்பிட சான்றுன்னு ஒண்ணு வேணும். அது மிக முக்கியமான விஷயமா காட்டப்படுது. அது இல்லைன்னா நீ இந்த நாட்டினுடைய பிரஜையா இல்லடா உன்னை அப்படின்னு சொல்லி உன்னை தூக்கி அடிச்சிடலாம். கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? அப்ப 0 போட்டவனுக்கு இருப்பிட சான்றை எவன் கொடுப்பான்? உங்க வீடியோ இல்லையே. அவங்க நோக்கம் என்ன? ஆனா கேட்டா நாங்க ஏழைகளை வந்து பாதுகாக்கணும். அப்ப பீகார்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நிதிஷ்குமார் இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதுதான் இன்னைக்கு கிளம்பி இருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க சார், இது இவ்வளவு காலம் இவங்க என்ன பூனை கண்ண முடிக்கிறதுனால பூலோகம் இருந்துச்சு நினைச்சிட்டு இருந்தாரு மோடியோ அமித்ஷாவோ. மீண்டும் 26 வந்து எந்த தேர்தல் நடந்தாலும் இனிமே இதே ஓட்சோரி அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, ஓட்டு திருட்டு, பூரா திருட்டு கூட்டம் சார் இது. இந்த திருட்டு கூட்டத்தினுடைய வெளிப்பாடு என்ன வரணும்? அதிகாரம் தன் கையில இருக்கின்ற ஆணவத்துல எல்லா வேலையும் செய்யறாங்க. அது செய்ய முடியாதுன்னு ஒண்ணு இப்ப என்ன பண்றாங்க? பிரமாண பத்திரம் வேணும், நீ தாக்கல் பண்ணி 7 நாளுக்குள்ள. நான் பிரஸ் மீட் பண்ணிட்டார் எலெக்ஷன் கமிஷன் நேத்து. நான் சொன்ன 7 நாளுக்குள்ள நீ ஒண்ணு மன்னிப்பு கேட்கணும் நாட்டு மக்கள்கிட்ட. ராகுலுக்கு விடுக்கப்பட்ட சவால், இல்லனா பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணு. நான் திருப்பி கேட்கிறேன், அனுராக் தாக்கூர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு பிரஸ் மீட் பண்ணி தகவல் சொல்லிருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு தெரியுமா? ஸ்டாலின் ஜெயிச்சது, ராகுல் காந்தி ஜெயிச்சது, பிரியங்கா ஜெயிச்சது, இங்கெல்லாம் வந்து இவ்வளவு கள்ள வாக்குகள் இருக்கு. அவர்கிட்ட மட்டும் எலக்ட்ரானிக் அந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வாக்கு லிஸ்ட் எப்படி போச்சு? ஏன்னா அவர் உங்களுக்கு சாதகமான ஆள், எலெக்ஷன் கமிஷனுக்கு சாதகமான ஆள், இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு சாதகமான ஆள், RSS சாதகமான ஆள். அதனால அவருக்கு மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க லிஸ்ட். இப்ப இவர் ராகுல் காந்தி கேட்டதுக்கு நீங்க 7 அடுக்குல வந்து உங்களுக்கு வந்து 7 அடி உயரத்துல ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டீங்க. அதுவும் எப்படி? அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்க வந்து ரீட் பண்ண கூடாது, ரொம்ப குட்டியா ஸ்கேன் பண்ணி. இப்ப நீங்க அதை எடுத்து போய் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது வந்து ரீட் பண்ணிக்கும் சார். ரீட் பண்ணிட்டு நம்ம டிஜிட்டல்ல தட்டி பார்த்துக்கலாம். அந்த வசதி கூட இல்லாம ஸ்கேன் காப்பி, ஸ்கேன் ஜெராக்ஸ் காப்பி. எவ்வளவு பித்தலாட்டம், மொள்ள மாதிரித்தனம், அயோக்கியத்தனம். நீங்க எல்லாம் உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய நாட்டை காப்பாத்துறோம்னு சொல்றதை விட வேற ஏதாவது வேலை செய்யலாம். அசிங்கமா இருக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு. இவங்க எல்லாம் எலெக்ஷன் அதிகாரிகள், இவங்க வந்து ரொம்ப நேர்மையாளர்கள் சொல்றது இருக்குல்ல, அயோக்கியர்களுடைய நம்பர் 1 இடத்துல. எப்படி வந்து இடி சிக்கி சீரழிஞ்சதோ அதை விட மோசமான ஒரு நிலைமைக்கு இந்த எலெக்ஷன் ஆபீசர் வந்திருக்காரு. ஒருவேளை ஆட்சி மாறினுச்சுன்னா காங்கிரஸ் மாதிரியான ஆட்கள் சீட்ல வந்து உட்காந்தாங்கன்னா இந்த இடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த எலெக்ஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம முக்கியமான உயர் அதிகாரியெல்லாம் பனிஷ் பண்ண முடியுமா? கண்டிப்பா எல்லாரும் முடிச்சு உள்ள போடணும் சார். பண்ண முடியுமான்றதுலாம் இல்ல. இவர்கள் எல்லாம் இந்த நாட்டை சீரழிக்க முக்கியமான நபர்கள். நீங்க புரட்சி வெடிக்கணும்னு பேசுவாங்கல்ல சில பேர்லாம். நான் அதெல்லாம் அந்த கருத்தெல்லாம் சொல்ல. மக்கள் புரட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்ப தெரியுமா வரும்? நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல மக்களை வந்து அழுத்துனீங்கன்னு வச்சுக்கலாம், அவனே கோவப்பட்டு கொந்தளிப்பான். அப்படின்னா பீகார்ல 65 லட்சம் பேரை உனக்கு ஓட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி நீக்கிட்டாங்க. அந்த 65 பேரும் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? அதுதான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க செய்யக்கூடிய. இன்னைக்கு வந்து ராகுல் அங்க போய் 2வது நாளா பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு. ஓட்சோரியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு, நடைப்பயணம் போயிட்டு இருக்காரு, பிரச்சார பயணம் போயிட்டு இருக்காரு இல்லையா? இந்த பயணத்தினுடைய முடிவு இப்படிதான் சார். அவர் வந்து ஜோக்டவுன் ஒரு யாத்திரை ஒண்ணு பண்ணார்ல, அந்த யாத்திரையினுடைய முடிவுல ராகுல் காந்தி தான் பிரதமர்னு நாடு முழுக்க பேசுறாங்க. எப்படி மாறி போச்சு ரிசல்ட்? இந்த திருட்டுத்தன வேலை பார்த்துட்டு தான். நீ மக்கள் கிட்ட சார், நீங்க நேர்மையாளர்னா இப்ப ஒரு சவால் சார். அவங்க எல்லாம் சவால் விடுறாங்களா? நம்மளும் சவால் விடலாமே, தப்பு இல்லையே.
நம்ம ஒரு சவால் விடுவோம், நீ எல்லா இவிஎம் தூக்கி தள்ளி விடு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தூக்கி போட்டு ஓடிச்சிட்டுக்கு வா, நியாயமானவன் தானே, நல்லவன் தானே, நேர்மையான தானே, நாட்டுக்காக அப்படியே குடும்பத்தெல்லாம் மறந்துட்டு, உண்மைதானே சார், நான் தப்பா சொல்றேன், குடும்பத்தெல்லாம் மறந்துட்டு 18 மணி நேரம் 23 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் தான் தூங்குறாங்க பிரதமர் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. பிரதமர் நேர்மையாளரா இருந்தா வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் நடத்தினால் எழுதி வச்சுங்க சார், பாஜக எல்லா இடங்களிலும் நோட்டா கீழே தான் இருக்கும். இந்த மக்கள் செருப்பாலே அடிச்சு விரட்டுவாங்க. இந்த வார்த்தை தப்பா இருந்தாலும் அதுதான் சரின்னு நான் என்னோட இதனால என்ன வந்தாலும் நான் ஃபேஸ் பண்றேன். மக்கள் செருப்பாலே அடிச்சு விரட்டுவாங்க. ஏன்னா நீங்க பண்றது பூரா அயோக்கியத்தனம், பித்தலாட்டம், மோசடி, முள்ள மாதிரித்தனம். ஏன் பாக்கெட் இருக்கிற காசை திருடுறீங்க, புடுங்குறீங்க. ஏன் பாக்கெட்ல இருக்க காசை பிஜேபி? ஆமா சார், ஜிஎஸ்டி வரின்னு புடுங்குறீங்களா, திருப்பி கொடுக்குறீங்களா? எல்லா விதத்திற்கும் நான் வரி கட்டுறேன், எல்லாத்துக்கும் நான் வந்து என்னுடைய ஊதியத்திலிருந்து எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. மினிமம் பேலன்ஸ் இல்ல என்கிட்ட வச்சுங்க, அதையும் திருடுறீங்க. அப்ப ஏன் பாக்கெட் காசு தானே அது? நாடு முழுக்க இருக்கிற பல முதலாளிகள், பெரும் முதலாளிகள் கோடி கோடியா பேங்க்ல கடன் வாங்கிட்டு ஓடி போயிடுறான். அவனை பிடிக்க துப்பு இல்ல. 50,000 1 லட்சம் 25,000 கல்வி கடன் வாங்கினோட துரத்தி பிடிக்கிறீங்க. 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு எல்லா வங்கிகளும் 10,000க்கு மாறிடுச்சு. 10,000 மினிமம் பேலன்ஸ் வைக்கிற அளவுக்கு இந்த நாடு வளர்ந்துருச்சா சார்? சம்பளமே 10,000 தான் சார், எப்படி வைக்க முடியும்? நீங்க அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள்ல ஏன் நம்பி போறாங்கன்னா, அங்க வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சலுகைகள் கிடைக்கும் நம்பி போறாங்க. ஆனா அங்க குறிப்பிட்ட ஒரு வங்கி, பேர் சொல்ல விரும்பல, அந்த வங்கி மாதிரி மொள்ள மாதிரித்தனம் பண்ற வங்கி வேற எதுவும் கிடையாது. அந்த வங்கி தான் தெளிவான நிறைய விஷயங்களை நாட்டு மக்களுடைய காசை சுரண்டது. இன்னைக்கு வரைக்கும் தேசிய மயமாக்கப்பட்ட பல வங்கிகள்ல நீங்க மினிமம் பேலன்ஸ் மிஸ் பண்ணீங்கன்னா அலாட்டே பண்ண மாட்டான். நீங்க அப்புறம் காசு போட்டீங்கன்னா முதல்ல அவன் காசெல்லாம் உருவிடுவான். ஏன் எதுக்கெல்லாம் கேட்க முடியாது சார்? நீங்க ஏடிஎம் எல்லாம் முன்னாடி இலவசமாக எடுத்துக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு ஒரு முறைக்கு மேல 4 முறைக்கு மேல நீங்க சொருவினீங்கன்னா காசு பிடிங்கிடலாம். வேற ஏடிஎம் யூஸ் பண்ண உன் வங்கி தானே, நீ தானே நிர்வாகம் பண்ற, உன் நாட்டு மக்கள் தானே. வெளிநாட்டுல அந்த வெள்ளக்காரன் கார்டை சொருவி எடுக்கிறான், கிரெடிட் கார்டா சார் சொருவி எடுக்கிறான் காசை, டெபிட் கார்டு தானே சார். அப்ப எவ்வளவு கொள்ளடிக்கிறீங்க மக்கள்கிட்ட? நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க? இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து இந்த நாடு குட்டி சோறா போச்சுங்க. இதற்கெல்லாம் நிச்சயமாக வாக்குச்சீட்டு வந்தா இவங்கெல்லாம் துரத்தி அடிச்சிருவாங்க. ஆனா அது வராத அளவுக்கு இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நிலை நீடித்தால் மீண்டும் மீண்டும் பாஜக தான் வரும், மீண்டும் மோடி தான் இருப்பார். ஆனா மோடி இப்ப 75 வயசு ஆயிடுச்சு, துரத்தி விட்டுருவாங்க. அது வேற விஷயம் வச்சுங்க. மோடி போனால் மோடியை விட மிக மோசமான நபர் அந்த இடத்துக்கு வருவார்னு சொல்றாங்க. மோடியுடைய நிர்வாகத்தை பார்த்துட்டோம் நம்ம. கொடுங்கோலன் வந்து நீரோ மன்னன் வந்து ஊரே பத்திக்கிட்டு தெரியும்போது பிடில் வாசித்தாருன்னு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதற்கு ஒப்பீடாக இவரை பல இடங்களை காமிச்சாங்க. நான் அதெல்லாம் காட்ட மாட்டேன், ஏன்னா பிரதமர்ன்றதுனால நம்ம ஓரமா ஒதுக்கி வச்சிடலாம். ஆனால் அதை விட கொடூரமான மக்கள் மீதான அடக்குமுறை, வங்கியில வந்து அந்த காசு மாத்தின டைம்ல நின்னு செத்தவெல்லாம் அவனுடைய உயிருக்கெல்லாம் யார் சார் விலை கொடுத்தது? ஏன்னா ஏதாவது ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பேர் தெரிந்த பணக்காரன், பேர் தெரிந்த ஒரு பெரிய முதலாளி, ஒரு கம்பெனி நிர்வாகி எங்கேயாவது ஒரு இடத்துல நின்னு மயங்கி விழுந்து செத்தான்னு லிஸ்ட் சொல்லுங்க. ஒரே ஒரு நாடு முழுக்க செத்தவெல்லாம் ஏழை. அவன் வச்சிருந்தது சிறுவாட்டு காசுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. அவங்க சின்னதா சரி சின்ன சின்ன பானையிலையும் பருப்பு டப்பாலையும் அரிசி டப்பாலையும் போட்டு வச்ச காசெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்ட ஒரு ராத்திரியில. எவ்வளவு கொடுங்கோலன் சார்! நீரோ மன்னனை விட மோசமானால் இதை யோசிச்சு பார்க்கும்போது, அப்படிப்பட்ட மக்கள் திருப்பி உனக்கே வாக்களிச்சாங்கன்னு நம்ப வச்ச பாரு நீ. அங்க நின்னார் சார் மோடி. பல லட்சக்கணக்கான மக்கள் வெயில்ல காஞ்சான், பல்லாயிரக்கணக்கான மாதிரி செத்து போனான். ஆனா அடுத்து வந்த தேர்தலையும் மோடியே வேணும்னு நிப்பாட்டாங்க பாருங்க. மோடியே வேணும் நிறுத்தி மோடி திரும்பி அவர் ஜெயிச்சார் 2வது முறையாக. மறுபடியும் பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, 3வது முறையா அவரே ஜெயிக்கிறாராம். யாருக்கு அதில் பூ வைக்கிறீங்க நீங்க? நியாயமா நேர்மையா இப்ப ஒரு 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 தொகுதியினுடைய, அதுவும் ஒரு கிராம பஞ்சாயத்தினுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கு, மாறி இருக்கு. முதல் முறை ஜெயிச்சது வேற ஆள், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லயே சுப்ரீம் கோர்ட்டு கொண்டாட அந்த மிஷின் எல்லாம் சொல்லிருச்சு. திருப்பி எண்ணி பார்த்தா தோத்தவர் ஜெயிச்சதா அறிவிக்கிறாங்க. ஜெயிச்சவர் 2 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி. அதை பார்த்திருப்பீங்க 2 நாளுக்கு முன்னாடி. அப்ப பித்தலாட்டம் வெளியில வருதா? ஓட்டு மிஷினே வேணாம் சார்,
தூக்கி போடுங்க. கடந்த காலத்துல இந்த மாதிரி கொண்டு வாங்க. இன்னும் ஒண்ணும் பெரிய இல்லையே சார். ஆனானப்பட்ட வல்லரசு நாடுகள்ல பேலட் பேப்பர்ல தான் சார் ஓட்டு நடத்துறான். நீங்க ஒன்னும் பெரிய அப்படியே அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் வளரல. நாசம் பண்ணிட்டீங்க. வளர்ந்திருக்கலாம். ஒரு அப்துல் கலாம் உருவான நாடு, புரியுதுங்களா? எத்தனையோ மிக சிறப்பான மனிதர்களை நம்ம நாடு வந்து கொண்டாடி இருக்கு. நம்ம தான் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு இத்தனைக்கும் இந்தியா முழுமைக்கும் வழிகாட்டின ஒரு மாநிலம். நீ நம்ம பண்றதுதான் பல பேர் காப்பி அடிக்கிறான். திமுகவை தாண்டி நான் சொல்றேன், ஆட்சி நிர்வாகத்துல பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் பயண வசதி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தொடங்கிட்டாரு. ஏற்கனவே வேற ஊர்ல இங்க தொடங்கிட்டாங்க. இங்க நீங்க வந்து ₹1 அரிசி கொடுத்தீங்கன்னா அங்கேயே ₹1 அரிசி கொடுக்குறாங்க. இங்க வந்து வேற விஷயங்கள், மாணவர்கள் நோட்டு புக் கொடுக்குறீங்க, எல்லா விஷயம் கணினி கொடுக்குறீங்க, நீங்க வந்து லேப்டாப் கொடுக்குறீங்களோ அதே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திமுக திட்டுவாங்க. ₹1000 ஏன்டா கொடுக்குறா, நாங்க கேட்டோமா, எங்கெல்லாம் பிச்சை போடுறியான்னு ஒருத்தர் பேசுவாரு. ஆனா அவர் கை கட்டிக்கிட்டு திரள் நிதி தாரீர் ₹1000 கொடுத்தீங்கன்னா எனக்கெல்லாம் ரொம்ப வசதியா போயிடும் அப்படி பேசிட்டு இருப்பாரு. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். நான் பேர் சொல்ல வேண்டிய ஒண்ணு சீமான திட்டுறீங்க. ஊர் உலகத்துக்கே தெரியும். தெரிஞ்சவர் தான். மனுஷனை பேசி வந்து நொந்து போயிட்டார். மனுஷன் மதிக்கல சார். இப்ப மாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அடுத்து மரத்துக்கிட்ட பேசுவாரு. மனுஷனுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சான்னு சந்தேகம் நான் பண்ணல. சந்தேகம் எல்லாருக்கும் வருது. எவனா ஒருத்தன் அந்த வேலையை செய்வானா, செய்ய மாட்டான். இவங்க எல்லாம் யாருன்னா பின்னோக்கி போறாங்க, பின்னோக்கி மக்களை இழுக்கிறாங்க. மாடு கடவுள்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கல்ல, நான் அதுக்குள்ள மறுத்து வரவே இல்லை. உங்களுடைய நம்பிக்கை, ஒருத்தருடைய நம்பிக்கையில நீங்களும் நானும் தலையிட முடியாது. ஆனால் அந்த மாட்டுக்கு கொடுக்குற மரியாதை கூட மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேறியா? 5 அறிவுக்குள்ள ஜீவனுக்கு நீங்க வந்து மரியாதை கொடுக்குறீங்க. கொடுக்க வேணான்னு நான் சொல்லவே இல்லை. உடனே இவன் வந்து மாட்டை தப்பா பேசிட்டான், இவன் யார் தெரியுமா, இவன் அந்த மாதிரி ஆளிவ அப்படின்னு ஆன்டி இண்டியன் நம்மளை முத்திர குத்துவான். நான் என்ன சொல்ல வரேன், மாட்டுக்கு கொடுக்கிற மரியாதை, நாய்க்கு கொடுக்கிற மரியாதை ஏடா மனுஷனுக்கு தர மாட்டீங்க? 6 அடி உள்ள ஜீவன் அது. புத்தி நல்லது கெட்டதுன்னு தெரியும். நம்ம தானே வளர்க்கிறோம். நாய் கடிக்குது சார், குழந்தைகள் எல்லாம் செத்து போறாங்க. எப்படி நீ பிடிப்பேன்னு அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. மாட்டுக்கு ஓட்டு உரிமை கொடுன்னு ஒருத்தன் வந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்கான். இவங்க எந்த லிஸ்ட்ல சார்? நான் மாடு மேய்க்க போறேன். ஏன் நீ மேய்க்க போனீங்க? உன் பிள்ளைய கூட்டு போறது? உன் பிள்ளைய மட்டும் எங்க நீ வந்து வெளிநாட்டுல போய் படிக்க வைப்ப, வேற பெரிய இடத்துல படிக்க வைப்ப. இவன் தான் முதல் முறை வந்து காலேஜுக்கு போவான்னு கிராமத்துல ஒரு பையன் வருவான். ஏய் நீ போவாத, உங்க அப்பன் தொழில பண்ணா, மாடு மேய்டா. நாமெல்லாம் யார் தெரியுமா? நாம யாரு அப்படின்னு சீமான், மாயோனுடைய வாரிசுகள் அப்படின்னு சீமான் சொல்றாரா? அவர்தானே சொல்லிட்டு இருக்காரு. மாயோன் வாரிசு. எந்த மாயோனை தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கழுவி ஊத்துனாரு. இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த வீடியோ இன்னும் வைரல் ஆகுது. பொம்பளைங்க குளிக்கும் போது துணி எல்லாம் எடுத்து போயிடுவாரு. பொண்ணுங்க குளிக்கும் போது நீ கையேந்தி கேட்டாதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. கடவுள் சொல்றதான்னு கேட்டாரு. கேட்டாரா இல்லையா? நீங்க வணங்குகிற கடவுள், கடவுள்னு நம்புறீங்க, வணங்குறீங்க. உங்களை காரி துப்புனால செருப்பட்டு அடிக்க வேணா நீங்க. இப்ப மாயோன் கடவுள் என்னடா பித்தலாட்டம் அது? இப்படி இந்த பித்தலாட்டத்தினுடைய பின்விளைவு எல்லாம் என்ன தெரியுமா? பின்னாடி யாரெல்லாம் நிக்கிறாங்க தெரியுமா? இவங்க எல்லாருக்கும் நிக்கிறது RSS பாஜக. நாக்பூர் காசு தான். ஒரு பக்கம் சீமானுக்கும் காசு கொடுக்கலன்னு அவர் சொல்ல முடியாது சார். அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கி பேசிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய அஜெண்டாவை இவர் வேற வகையா சொல்லிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு வகைதான். இப்ப நடிகர் ஒருத்தர் வந்திருக்காருல, நான் நேரா பனையூர்ல ஏஞ்சி போய் செங்கோட்டையில வந்து, செங்கோட்டை இல்ல செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில சொல்ல முடியாது. செங்கோட்டைக்கும் போனாலும் போவார் அவரு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வேண்டாரு. ஒரு இழவும் பண்ணதில்லை இந்த மக்களுக்காக. ஒரு துரும்ப கிள்ளி இப்படி போட்டதில்லை சார். ஆனா இவங்களுக்கு எல்லாம் பதவி வந்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. பதவியால் மட்டும் மக்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியணும். காப்பி அடிக்கிறீங்களே. நீங்க வந்து ஓரணியில் தமிழகம்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு ஸ்டாலின், பேரணியில் தமிழகம். சோ இந்த வாக்கு திருட்டுன்றது கண்டிப்பாக நாடு முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுல இருந்து தப்பிப்பதற்காக தான் பாஜக பல உருட்டுகளை கொண்டு வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் அவர் உருட்டுறாரு, எலெக்ஷன் கமிஷன் உருட்டுது. இப்ப எனக்கு நீதிமன்றத்தின் மீது கடைசி நம்பிக்கை மக்களுக்கு நீதிமன்றம் தான். நீதிமன்றம் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு காணும்னு நம்புறாங்கல்ல. எனக்கு என்னன்னா, நிச்சயமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பல விஷயங்களை நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. கடைசியாக இங்க வந்து நிக்கிற இடத்துல என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாமே அதை சொல்லி நம்ம வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள போறோம். அதனால காத்திருப்போம் என்ன நடக்கும். ஏன்னா 2 மாசத்துல எலெக்ஷன் பீகார்ல.
வாக்கு திருட்டு விஷயத்தில் பீகாரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபி தான் காரணம் அப்படிங்கிற நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்கீங்க. பொதுமக்கள் இது எல்லாருமே பார்ப்பாங்க. என்ன பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும், பீகாரில் நடக்கக்கூடிய விஷயம் இன்னும் சில வருஷத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருமோ அப்படிங்கிற சில பயங்கள் ஏற்படும். இதே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்படியான 65 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு அச்சம் இயல்பாகவே எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.